அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரசம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நார்மலாக ரசம்னாலே மிளகு ஜீரகம் இந்த மாதிரி போட்டு வைப்போம். ஸோ அந்த ஹோட்டல் ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், அதே மாதிரி துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன், அப்புறம் மல்லி விதை ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ப்ளஸ் அது கூட ஒரு பாதி பச்சை மிளகா, ஒரு 3 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, அப்புறம் மல்லி, கருவேப்பிலை, அப்புறம் புளி நான் கொஞ்சமாக எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா. இப்போது நம்ம இதில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் நான் மிக்சியில் போட்டு ரசத்துக்கு உடைக்கிற மாதிரி உடைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம ரசத்துக்கு உடைக்கிற மாதிரியே கொஞ்சம் கரகரன்னு உடச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நான் கொஞ்சம் கரகரன்னு உடச்சி எடுத்துட்டேன். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது, பயங்கர வாசமாக இருக்குது. ஸோ இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா, தக்காளியை நான் பிசைஞ்சு விட மாட்டேன். ஆக்சுவலாக இதுலேயே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துருவேன். ஓகே, இப்போ நான் தக்காளியும் போட்டு ஒரு சுற்றிட்டேன் லைட்டாக. இப்போ இதை நான் இந்த புளிக்கரைசல் கூட நான் சேர்த்துக்கிறேன். புளிக்கரைசல் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சேர்த்தாச்சு. இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காய பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிச்சிட்டோன்னா ரசம் ரெடி ஆகிடும். இப்போ நான் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ எண்ணெய் ஹீட்டாதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன். நான் ஒரே ஒரு மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், ஸோ அதுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போது நான் அந்த புளிக்கரைசல் ரசம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை பண்ணிக்கிறேன். இது இப்போ கடாயில் சேர்த்தாச்சு. இது நார்மலாக யூஸ்வலாக ரசம் ஒரு கொதி தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் ஒரு 2 மினிட்ஸ்க்காவது நல்லா கொதி விட்டு தான் நான் இறக்குவேன். ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை மிளகா, வெங்காயம், அந்த ராஸ்மெல்லாம் போயிட்டு பட் ரசம் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட ரசம் நல்லா கொதிச்சிச்சு. ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.